இப்போ இந்த மவுத் ஃப்ரெஷ்னர்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஆமாம். அதில் எத்தனை நாள் கலப்பாங்களா? அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஏன்னா மவுத் ஃப்ரெஷ் நான் பண்ணல, மவுத் ஃப்ரெஷ் பண்ணுறவங்க நீங்கள் கேட்கணும் இது எத்தனை நாள். அது ஆனால் பெர்ஃப்யூமோட இதுக்குள்ள தானே அது வரும். அது ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராபெரி சாக்லேட் இருக்குது, ஸ்ட்ராபெரி சாக்லேட்டில் வந்து 100% ஸ்ட்ராபெரி பல்ப்பாக இருக்குது, அதில் இல்லை கிடையாது. அந்த ஸ்வீட்னஸ் அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து அதில் வந்து ஆட் பண்ணுறாங்க. இப்போ எங்ககிட்ட கேட்டிங்கன்னா பெர்ஃப்யூம்ஸ்லையுமே வந்து 2 வகையான பெர்ஃப்யூம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று பார்த்தீங்கன்னா ரூஹுன்னு சொல்லுவாங்க. ரூஹுனா அது நேச்சுரலாக இருக்கும், 100% ஆர் 98% இதில் நேச்சுரலாக இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல் கம்போசிஷனும் அதில் இருக்காது. உதாரணத்துக்கு ரோஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸை வந்து அந்த பானையில் போட்டு நல்லா டிஸ்டில் பண்ணி அதுக்கப்புறம் எடுக்கிற ஆள் தான் ரோஸ் வாட்டர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு, உங்களுக்கு தெரியும் தானே வெட்டி வேறு. நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பாண்டிச்சேரிலாம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ஃபார்ம் பண்ணுற ஒரு ஆளுக்கு நம்ம வந்து பிளெண்டிங் பண்ணி கொடுக்கணும் பெர்ஃப்யூமாக. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து 100% நேச்சுரல் மெத்தடில் பண்ண முடியும். இது இல்லாமல் டிசைனர் ஃப்ராக்ரன்ஸ்னு சொல்லுவாங்க. டிசைனர் ஃப்ராக்ரன்ஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டியோ சாவேஜ் அந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் அக்கார்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரே பெர்ஃப்யூம் தான், அதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 10 நிமிஷம் ஒரு ஸ்மெல் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் மாறும், அதுக்கப்புறம் வேறு ஸ்மெல் மாறும். ஸோ இந்த மல்டிபிள் அக்கார்ட்ஸை வந்து ஒரே ஃப்ராக்ரன்ஸில் வந்து உட்கார வைக்கணும்னா சாதாரணமாக விஷயம் கிடையாது. அதுக்குன்னு சொல்லி நிறைய கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குது. அதுக்கு வந்து கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம மேக் பண்ணுறது தான். ஓகேவா? அந்த பேட்டர்னில் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம அந்த ஒரிஜினல்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி ஒரு மெஷின் இருக்குது, அந்த மெஷினில் வந்து ஓட விட்டு என்னென்ன மாலிகுல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்ராக்சிமேட் எடுத்து பை எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அந்த மாதிரி நாங்கள் வந்து ரீமேக் வந்து பண்ணி கொடுத்து R&D பண்ணி கரெக்டாக ஸ்டேபிளாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு தான் நம்ம வந்து கடையில் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். சூப்பர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் இருக்காது, நேச்சுரல் கண்டென்ட் இருக்கும், ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அதில் வந்து அதிகமாக நேச்சுரல் கண்டென்ட் நாங்கள் போட்டோன்னா வச்சிங்கன்னா இந்த ஸ்டேபிளைஸ் அந்த 3 அக்கார்டுமே கரெக்டாக நிற்காது. ஸோ அதுக்கு வந்து கெமிக்கல் கண்டென்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த கெமிக்கல் கண்டென்ட் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, IFRA ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. IFRA ஸ்டாண்டர்ட்ஸ்னால் அது ஒரு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பண்ணி சேல்ஸ் பண்ணிருக்கோம்.